ஜெய் சாயிராம். நாம் போகின்ற பாதையில் 1000 தடைகள் வரத்தான் செய்யும். நாம் போகின்ற பாதையில் தடைகளே வரவில்லை என்றால் அது நமக்காக போடப்பட்ட பாதையே அல்ல என்பதை புரிந்து கொண்டு மாற்றுப் பாதையில் செல்லலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து செல். நீ எதிர்பார்த்தபடியே நாளை உன் கையில் கிடைக்கும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள். இடையில் கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நீ சந்திக்கவில்லை என்றால் உனக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. போராடும் எண்ணமே உனக்கு இல்லாமல் போய்விடும். உன்னுடைய முயற்சிகளை ஏளனமாக பேசுபவர்களிடமிருந்து எப்பொழுதுமே விலகியே இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எப்பொழுதும் விலகியே இருக்க கற்றுக்கொள். நீ சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமென்றால், அதை கடந்து நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற விடாமுயற்சியும் முழு நம்பிக்கையும் உன்னில் அதிகமாகவே எழ வேண்டும். என் அன்பு பிரியமே, மற்றவர்கள் பதித்த தடங்கள் மிக பெரியதாகவே இருக்கலாம், மிக மிக பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சின்னஞ்சிறிய தடத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே என் பிரியமே. அந்த சிறிய தடம்தான் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாக மாறும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, விதியை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் என்றுமே வெற்றி பெறுவதே கிடையாது. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவர்கள் வெற்றி பெறுவதே கிடையாது. தன்னம்பிக்கையை துணையாக கொண்டிருப்பவர்கள் என்றுமே தோற்கதே கிடையாது. தோல்வி என்பதே அவர்களுக்கு இல்லை. எதற்கும் தயாராக இரு, மனதில் உறுதியோடு இரு. எதற்குமே தயாராக இருப்பவர்களை நோக்கிதான் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அங்குதான் வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிரியமே. நீ தோல்வி அடைந்து விட்டால் அதுதான் முடிவு, அதுதான் இறுதி என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோருமே தோல்வியை முடிவாக அல்ல, புதிய துவக்கமாக பார்த்தவர்கள்தான் என்பதுதான் மிக பெரிய உண்மை. தோல்வியை புது துவக்கமாக பார்த்தவர்கள்தான் மிக பிரம்மாண்ட வெற்றியை எட்டியிருக்கிறார்கள். எனவே பயத்தை தூக்கி எறிந்துவிடு. கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதே கிடையாது. முடிவுக்கு வரப்போகிறது என்றால் கவலைப்படுவதில் அர்த்தம் நிறையவே இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராட கற்றுக்கொள் என் பிரியமே. போராட கற்றுக்கொள், எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. மிக சுலபமாக வென்றுவிடலாம் உன்னுடைய காலத்தை. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் என் பிரியமே. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கவலையே படாதே. நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் பெரியதாக இருக்கிறதோ அல்லது சிறியதாக இருக்கிறதோ அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அதை
நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய், நீயே புரிந்து கொள்வாய், நீயே தெரிந்து கொள்ளும் காலமும் உனக்கு வரும். உன் பலவீனங்களை குறைத்து உன்னுடைய பலத்தை பெருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய பலத்தை பெருக்க கற்றுக்கொள். வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு மிக சரியான வழி எது தெரியுமா என் பிரியமே? எப்பொழுதுமே மற்றவர்களிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்வதுதான். மற்றவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயக்கமே படாதே. அதில் தவறு என்பது கிடையவே கிடையாது. ஆனால் அப்படியே அவர்களை பின்பற்றுவதுதான் மிகப்பெரிய தவறு. அப்படி நீ பின்பற்றினால் உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. அவர்கள் போலத்தான் உன்னால் வாழவே முடியும். நீ முன்னேற என்னத்தான் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை, அந்த கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு என் பிரியமே. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதே போல உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையும் ஆராய கற்றுக்கொள். உன்னால் முடியவே முடியாது என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. அந்த வார்த்தைகள் உன்னை பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே எதற்குமே தயங்காதே என் பிரியமே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி மட்டும் நின்று விடாதே. கலங்காதே, கலங்கி நிற்காதே. உன்னுடைய கனவுகள் பெரிதாகும் பொழுது உன்னுடைய உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் என் பிரியமே. அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை எளிதாக உன்னால் அடைய முடியும். எப்பொழுதும் என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உற்சாகமாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உற்சாகமாக இருக்க கற்றுக்கொள். உற்சாகமாக இருந்தால் கடினமாக தோன்றும் அனைத்து வேலைகளை கூட மிக எளிதாக செய்து முடித்துவிட முடியும் உன்னுடைய உற்சாகத்தால். எனவே உற்சாகமாக இருக்க கற்றுக்கொள். நீ செய்ய வேண்டியதை செய்து முடிப்பாய் மிக பிரம்மாண்டமாக. திட்டமே இல்லாமல் துவங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மனநிறைவோடு முடிவதே கிடையாது. எனவே திட்டமிட்டு செயல்படு. திட்டம் போடுவதற்கு 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் திட்டத்தை வகுத்த பிறகு ஒரு நொடி கூட பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றவே கூடாது. ஆம் என் குழந்தா, தோன்றவே கூடாது. எதையுமே திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே நீரோடை போல இயங்கிக் கொண்டே இருக்க கற்றுக்கொள். ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் குட்டைதான் கல் எறிந்தால் கலங்கிவிடும். கல் எறிந்தால் கலங்கிவிடும் என் பிரியமே. நீரோடையில் எதை கொண்டு எறிந்தாலும் கூட ஒருபோதும் அந்த நீரோடை கலங்குவதே கிடையாது. எனவே நீரோடை போல இருக்க கற்றுக்கொள். உன்னால் எல்லாம் முடியும். அனைத்தையும் சாதிக்க முடியும், எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற விடா நம்பிக்கை உன் மனதில் முதலில் எழ வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்துவிட்டால், நம்பிக்கையோடு உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் பொழுது அனைத்துமே உன் காலடியில் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்துமே திறக்கத் துவங்குகிறது. அனைத்து கதவுகளும் உனக்காகவே திறந்து கொள்கிறது.
வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்க முடியும் என் பிரியமே. அதற்கான விலை பணம் அல்ல என் பிரியமே, உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான். நீ உன்னை போல் வாழ்வதற்கு அதிகமாக பணம் தேவைப்படுவதே இல்லை என் பிரியமே. நீ மற்றவர்களைப் போல வாழ்வதற்காகத்தான் அதிகமாக அது தேவைப்படுகிறது. எனவே உனக்காக வாழ கற்றுக்கொள். தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் வரை உன்னை யாராலுமே வீழ்த்த முடியாது என் பிரியமே. யாராலுமே வீழ்த்த முடியாது. உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள். உன் எதிர்காலத்தை நீ உருவாக்க ஆரம்பித்தால் அதை ஆரம்பிக்கும் பொழுதே உன்னை தோற்க அடிப்பது என்பது மிக மிக கடினமான காரியம்தான். எல்லோரையும் புரிந்து கொள்ள முதலில் உன்னை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி அதிகமாக சிந்திக்க தெரிந்திருக்க வேண்டும் உனக்கு. புது அத்தியாயத்தில் புது வாழ்க்கையில் நீ பயணிக்கப் போகிறாய். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாகவும் நடக்கலாம், எதிர்மறையாகவும் நடக்கலாம். அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி ஒளிந்து இருக்கிறது. எனவே எது நடந்தாலும் நேர்மறை எண்ணத்தோடு பார். நல்ல எண்ணத்தையே உன் மனதில் வைத்துக்கொள். உன் பார்வை போல், உன் நினைப்பு போல் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு தவறு செய்துவிட்டால் அது தவறு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அதை விடுத்துவிட்டு நான் தவறு செய்யவே இல்லை என்று அடித்து பேசாதே. அது மட்டுமல்லாமல் செய்த தவறை மூடி மறைத்தால் வாழ்வில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நீ தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியைத்தான் ஏற்படுத்தும், கேவலமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒப்புக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே மகிழ்ச்சியாக காண்பாய். அந்த வலியை நீ அனுபவித்தால் பிறகு அந்த வலி உன் மனதிலிருந்து நிச்சயமாக கரைந்துவிடும். அதை விடுத்துவிட்டு அந்த தவறை மூடி மறைத்தால் அதுவே மனதிற்குள் நீ காலம் காலமாக வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்கான பாதையை நான் காண்பிக்கிறேன், உனக்கூடையே நான் நடந்தும் வருகிறேன். திடீரென்று மனதில் ஒருவிதமான சஞ்சலம், நீ செல்லும் பாதையில் குழப்பம். அப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறைந்துவிடும். நல்லது உன் கண்ணை மறைத்தவுடன் இது நமக்கான பாதை அல்ல, நல்ல வழி அல்ல என்பதை உன் மனது தானாகவே நினைக்க தோன்றும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீயே என்னை கோபித்துக் கொள்வாய். ஆனால் அப்பொழுதும் நான் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். எந்த துயரம் வந்தாலும் மன சஞ்சலப்படாதே, வெறுக்காதே, வாழ்க்கையை துவண்டு விடாதே. எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற அப்பா இருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு உறுதுணையாக இருப்பார், நல்ல வழியில் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ வெற்றிக்கான வழியை கூடிய விரைவில் கண்டே பிடித்து விடுவாய். உன்னை அந்த வெற்றியின் இலக்கை அடைய வைக்க நானும் போராடி உன்னை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. உன் தலைவிதியை நிச்சயமாக நான் மாற்றுவேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். என் வாக்கு என்றைக்காவது பொய்த்ததுண்டா? இது உனக்கே புரியும். பின் ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் கூறுவது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கை தான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை,
மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். எதிர்பார்த்து பின் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றம்தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனைப்படுகிறது. நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். எனவே அதிகமாக மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்துவிட்டு பின் ஏமாந்து விடாதே. இதை அறிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால் இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரவே வராது. எதற்காகவும் நீ அழவே மாட்டாய். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா குழந்தையே? இதுதான் என் விதி, இது என்னை சுற்றி நடக்கும் சதி என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல் உன்னுடைய மதியால் அதை ஆராய்ந்து அதை வெற்றி பெறுவதற்கான வழியை முதலில் யோசி. இந்த நிமிடத்தில் உன் சாயிநாதரை முழு சரணாகதி அடைந்துவிடு. ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் உன்னை காப்பது உன் குருவாகிய உன் சாயிநாதர் மட்டுமே. உன்னுடைய விதியையும் சதியையும் முறியடித்து அனைத்தையும் தவிடு பொடியாக்கி விடுவேன் உன் சாயிதேவா. என்ன மனப்போராட்டமாக இருந்தாலும், என்ன ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்தாலும், விதியா அல்லது என் வாழ்வில் சதி நடந்து கொண்டிருக்கிறதா என்றது
ஆராயும் சூழலில் என்னுடைய உதியை எடுத்து நம்பிக்கையாக உன் நெற்றியில் வைத்துக்கொள். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து வைப்பேன் குழந்தையே. ஏமாற்றம், விரக்தி என்று எதிர்மறை சூழல்கள் மட்டும் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போல எதிர்மறை சிந்தனையிலிருந்துதான் எதிர்மறை சிந்தனையை கவனமோடு ஆராய்ந்தால் அதிலிருந்துதான் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் குழந்தையே. எனவே எதிர்மறையாகவே என் வாழ்க்கையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நினைக்காதே. உனக்கு எதிர்மறை சிந்தனைகள் தோன்றினால் எதிர்மறை சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உன் மனதில் நீ நினைத்தால் அப்பொழுது அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதிலிருந்து விடுபடு. அப்பொழுது உனக்கு துணையாக உன் சாயி தேவா எப்பொழுதுமே இருப்பேன். உன் வாழ்வின் ரகசியம் இதுதான். மனதிற்கு பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள். மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதைவிட முக்கியம், வெறுப்பதை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியல்ல, பெரும் நிம்மதி கிடைக்கும். கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள தவறினால் அது தேடும் பொழுது கிடைக்காது. எனவே கிடைக்கும் பொழுது, வரும் பொழுது வரக்கூடிய வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்திக்கொள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். நம் வாழ்விற்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் நிறுத்திக்கொள். குழந்தையே, இன்று இரவு பார், உன் கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். நான் நிகழ்த்தும் அதிசயத்தை, அற்புதத்தை காலையில் நீ உணர்வாய். குழந்தையே, உன்னை எந்த இடத்தில் மற்றவர்கள் வைத்திருப்பார்கள் என்று சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உனக்கு புரியும். அது உன் மனதிற்கும் புலப்படும். எனவே யாரையும் எளிதாக நம்பிவிடாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. கண்மணியே, உன் அறிவை முதலீடாக வைத்தால் அரண்மனையை கூட வாங்கிவிடலாம் எளிமையாக. அதேபோல ஆசையை அதிகமாக வைத்தால் துன்பத்தை மிக எளிதாக வாங்கிவிடலாம். குழந்தையே, வழி தந்த பிறரை மறந்துவிடு. குறை சொன்ன பலரை மன்னித்துவிடு. அதுபோல உனக்கு துரோகம் செய்தவர்களிடம் ஒதுங்கியே இரு. அது மட்டுமல்லாமல் உன் மனதை காயப்படுத்தியவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடு. இதுவே உன் மனதிற்கு நிம்மதியை தரும். உன் வாழ்விற்கு அதைவிட பெரும் நிம்மதியை தரும். பல சந்தர்ப்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடு. நிற்பதாக இருந்தால் எதையுமே எதிர்த்து நில்லு. தேவையற்றவர்களிடம் நீ காட்டும் அன்பையும் பாசத்தையும் உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம், உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் காட்டிப்பார். அப்பொழுது தெரியும் அந்த அன்பின் ஆழத்தை என்னவென்று உனக்கு புரியும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தை நீ உணர்ந்து கொள்வாய், புரிந்தும் கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பதால் உனக்கு வரும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மிக எளிதாக விலகிவிடும். குழந்தையே, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான விடியல் நாளை கண்டிப்பாக விடியும். ஆச்சரியத்தால் அதிசயித்து நிற்கப் போகிறாய். காத்திருப்பதெல்லாம் உன்னுடைய கர்ம பலன்களே. உன் கர்மாவின்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் பாவத்தின்படியே உன் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் கண்மணியே. உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இன்று இரவு கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்று சத்தியம், நீ இழந்ததை மீட்டு தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று உனக்கு வசந்த காலம் வரப்போகிறது. இந்த பௌர்ணமி முதல் மகிழ்ச்சியான செய்தி கேட்டு நாளை உன் முகம் பிரகாசமாக திகழப்போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நீ செய்வது அனைத்தையும் கணிசமாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. என் கண்மணியே, வாழ வேண்டுமே என்று வாழாதே.
நன்றாக வாழ வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாழப் பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சிகரத்தை எட்டியே பிடித்து விடுவாய். மரத்திற்கு கூட கோடைக்காலம், வசந்த காலம் என்று வைத்திருக்கும் இறைவன் உனக்கு மட்டும் கஷ்டத்தை நிரந்தரமாக வைத்து விடுவான் என்று நம்புகிறாயா? நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருந்து விடுவதும் இல்லை.